வாங்க பார்த்துடலாம். அழகா உதிரி உதிரியான சாப்பாடு செஞ்சிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிக்கனை வந்து கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். நல்லா வந்து கட்டியா வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன். இன்னைக்கு வந்து மட்டன் எடுத்து அதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மட்டன் சொல்லுவாங்க. இது வந்து தனியா அந்த மாதிரி வச்சிருக்கேன். நல்லா இருக்கும் மட்டனு. முட்டை இன்னைக்கு வந்து நல்லா ஸ்பெஷலா இன்னைக்கு பண்ணியிருக்கேன். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். வாங்க பிள்ளைகளை சாப்பிடுவாங்க. என்ன இத்தனை ஐட்டம்ஸ் நினைக்கீங்களா? என்னமோ தோணுச்சு இன்னைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு, அதனால செஞ்சிருக்கேன். அந்த சைடு அதனால நான் செஞ்சிருக்கேன். நீங்க எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தாங்க, நீங்க எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா தலையை என்னடா விரிச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். அதனால வந்துட்டு இப்ப ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு இவ்வளவு சாப்பாடு செய்யறதுக்கு. எனக்கு ஏற்கனவே தொண்டை வேற சரியில்லை. என்ன முட்டை இருந்தாங்கக்கா, தொண்டை சரியில்லை. அதனால எது நினைச்சிடாதீங்க, முடியெல்லாம் உதிராது. என்ன சாப்பாடு ரொம்ப கம்மியாகிருக்க. சாப்பாடு போ. வயசுக்கு ஏற்ற சாப்பாடா நீ சாப்பிடுத? வயசு என்ன? 18 வயசுக்கு உன சாப்பாடு அப்படியா? இந்தாங்க முட்டை வாங்குங்க. நான் ஒவ்வொரு ஆள்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க முடியாது, எனக்கு தொண்டை சரியில்லை. இப்பதானே கேட்டீங்க வீடியோல என்னென்ன சாப்பாடு வச்சிருக்கேன்னு. இந்தாங்க சிக்கன் 2 சாப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு நான் எது இன்னைக்கு உங்களுக்கு பேசிக்கிட மாட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமாண்ட்ல வந்துட்டு ஒரு கட்டத்துல போன வட்டம் நான் பண்ணும்போது ஒரு கமாண்ட்ல சொல்லியிருந்தீங்க. ஒருத்தவங்க வந்துட்டு எனக்கு வந்து சேலம் கேன்சர் நோய் இருக்குதுமா, எனக்கு 2 பொட்ட பிள்ளைகள் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உதவி வேணும், அதாவது நாங்க பிரார்த்தனை பண்ணணுமா இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு உதவி வேணுமா, அதை எனக்கு கொஞ்சம் தெளிவா நீங்க சொன்னீங்கன்னா நாங்க அதுக்கு தக்கன பண்ணி தரோம். கண்டிப்பா நாங்க உங்களுக்கு பிரார்த்தனை பண்றோம். நீங்க எல்லாரும் நல்லாவே இருப்பீங்க, ஒரு குறையும் வராது. 2வது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. வாழ்க்கையில வந்துட்டு ஏதோ ஒரு விஷயங்களை வந்துட்டு நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த நோக்கத்தோட நீங்க வாழுங்க, நல்லா இருப்பீங்க. சொல்ல முடியல, பேச முடியல. பேசாம ஆயிட்டேன்னு நினைக்கீங்களா? பேச தெரியும், முடியல. உங்ககிட்ட வள்ளியாம்தா உடம்பு எப்படிங்க இருக்கு? தட்டியா இருக்கு?